வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்மளுடைய ஃபேமிலி இப்போ we have crossed 1000 subscribers in SR Connect family. Really happy to tell that. இனி 1000 சப்ஸ்கிரைபர் வருது என்ன பெரிய விஷயம்? ஆமா, நிறைய பேருக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துருக்கோம். அதுவும் என் வீடியோஸ்ல ஒன்றும் பெரிய எடிட்டிங் ஒர்க் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை கூட இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்து, இவ்வளோ பெரிய லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் காமிச்சு, நம்ம ஃபேமிலி ஹேஸ் grown to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது இட்ஸ் ரியலி அ ஹாப்பி திங். இட்ஸ் ரியலி அ பாசிட்டிவ் திங். ஸோ மை தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நன்றிகள். என்னுடைய என்ன சொல்றது, அலர் அளப்பரியா நன்றி. ரைட்? என்னால I don't know how to quantify this thanks. It's a huge thanks to you guys. Thanks friends, thanks friends. On that note, இப்போ அடுத்தது நம்ம சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா சில கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்த்த வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் ப்ரிடாமினென்ட்லி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி 18 to 20, 24 இந்த ரேஞ்சில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோஸும் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கு. ஆப்வியஸ்லி நம்மளுடைய யூஷுவல் பேட்டர்ன் கண்டினியூ ஆகும், ப்ளஸ் சம் கான்செப்ட் வீடியோஸ் பண்ணலான்ற ஒரு தாட். ஸோ I'll start with one concept called as EOQ, economic ordering quantity. ஆமா, இப்போ இந்த கான்செப்ட் வீடியோ போடுறதுக்கு நிறைய ரைட்டிங் ஒர்க் தேவைப்படுறது. ஸோ ஒரு டேபையும் என்னோட லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணி நான் ஏதோ எழுதலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக எனக்கு அந்த ப்ராசஸ் செட்டப் ஆகிற வரைக்கும், அந்த ப்ராசஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் கைண்ட்லி டூ சப்போர்ட் மீ ஆஸ் யூ ஹவ் பீன் டூயிங், ஆஸ் யூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அப் டில் நவ். அதாவது ஒரு படத்துல ஒரு ஹீரோ சொல்றாரு, ஒரு சிவன் வேஷம் போட்டுன்னு இருப்பார். என்னப்பா நீ, நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தலையிலேருந்து கங்கையும் வர வைக்கணும், நான் உட்காந்துருக்கிற மாடும் ஓடினாம இருக்கணும், இது தவிர டைலாக் வேற சொல்றியான்ற மாதிரி. இட் வாஸ் ரியலி அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. கம்ப்யூட்டரையும் பார்க்கணும், டேப்லையும் பார்த்து எழுதணும், அது ரேஞ்ச் விட்டு வெளில போகிறது எல்லாரும் ஈஸியாக பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னமோ அது ரொம்ப ஹேண்ட்லிங் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஹியர், ரைட்? இன் சம் டேஸ், இன் சம் sessions, I think I will come to terms and get it under grip. So till such time, please do support as you have been doing. Yeah, thanks friends, thanks. வணக்கம் நண்பர்களே. ஸோ எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, EOQ அப்படின்னா என்னன்றத பத்தின சில சிந்தனைகள். இப்போ ஒரு ஒரு கற்பனை கதை. நான் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கேன்னு யோசிப்போம். இந்த பிஸ்னஸுக்கு நான் சில ரா மெட்டீரியல் வாங்குறதுக்காக என்னுடைய சப்ளையர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த சப்ளையர் என்ன சொல்றாரு, சங்கர், நீ நிறைய ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் பண்ற, நீ என்ன பண்ணு, நிறைய கூட்ஸ் ஆர்டர் பண்ணு, குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸை இன்க்ரீஸ் பண்ணு பர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு நீ பர்ச்சேஸ் பண்ற குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணு, நான் உனக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்றது. இதை கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு கண்டிப்பா பண்ணலான்ற சிந்தனையில என்னுடைய அலுவலகத்துக்கு நான் திரும்பி போறேன். அங்க போகும்பொழுது அங்க என்னுடைய ஸ்டோர் கீப்பர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். ஸ்டோர் கீப்பர் இந்த விஷயத்த நான் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, ஸ்டூபிட் சங்கர், அப்படி பண்ணாத, நீ மட்டும் நிறைய கூட்ஸ் வாங்கினா அதை ஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம் சங்கர், அதுக்கு வாடகை செலவாகும், அதுக்கு இன்சூரன்ஸ் செலவாகும், நிறைய செலவு இருக்கு, அப்போ நீ அது வாங்காத, அவன் கொடுக்குற டிஸ்கவுண்ட் பத்தாது அப்படின்றாரு. ஓஹோ, அப்படியான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய ஃபினான்ஸ் மேனேஜர் என்ன சொல்றாரு, ஆமாமா, நீ மட்டும் நிறைய வாங்கிட்டுனா நம்ம பில்லு கொடுக்கறதுக்காக செக் பிடிச்சு கொடுப்போம், ஓடி போயிடும், அந்த ஓடிக்கு, பேங்க் ஓடிக்கு வட்டி செலவாகும், நீ நிறைய வாங்காத, கொஞ்சம் கொஞ்சமாவே வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. இந்த பேச்சு ஓடிட்டே இருக்கும்போது என்னுடைய பர்ச்சேஸ் மேனேஜர் என்ன சொல்றாரு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத சங்கர், சப்ளையர் சொல்றது கரெக்ட், ஒரு வாட்டி நல்ல பெரிய அமௌண்ட், பெரிய குவான்டிட்டியா வாங்கிட்டோம்னா நம்ம திரும்பி பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, திரும்பி அதுக்கான வெரிஃபிகேஷன்ஸ் பார்க்க தேவையில்லை, அந்த கூட்ஸ் உள்ள வந்த உடனே மறுபடியும் குவாலிட்டி செக்கிங், இன்ஸ்பெக்ஷன் பண்றது தேவையில்லை, ஸ்டாக்கை ஏற்றி இறக்கி இந்த செலவுகள்லாம் ஆகாது, ஒரே வாட்டி ஏக்தம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம், செலவு கம்மி தான் ஆகும், அது போறாத வரைக்கும் அவர் டிஸ்கவுண்ட் வேற தரேன்றாரு. ஐ திங்க் டிஸ்கவுண்ட் வாங்குறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன்னு இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் சொல்றாரு. இப்போ
என்னுடைய சிந்தனை என்னன்னா, 3 பேருமே என்னுடைய அலுவலகத்துல ஒர்க் பண்ணக்கூடிய நல்லா படித்தவர்கள் தான். அப்போ இவங்களுக்குள்ள என்ன குழப்பம்? ஏன் இப்படி மாறுபட்ட கருத்து வருதுன்றத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு தோணின விஷயம் என்னன்னா, ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறத நான் உணர்ந்தேன். என்ன தெளிவற்ற நிலை? இப்போ சப்ளையர் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் குடுக்குறாரு, குடுக்கலன்றது 2ஆம் பட்சம். அவர பத்தி யோசிக்க தேவையில்ல. அவர் வெளியாளு. இப்போ என்னுடைய அலுவலகத்துக்குள்ளேயே எனக்கு என்னுடைய என்னுடைய என் கூட ஒர்க் பண்றவர்கள், ம் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணா எவ்வளவு கூட்ஸ் வாங்கணும்? எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்? அப்படின்ற ஒரு தெளிவு இல்லையே! இல்ல ஏன்னா ஸ்டோர் கீப்பர் என்ன சொல்றாரு? நெறைய வாங்கினா செலவாகுன்றாரு. பர்ச்சேஸ் மேனேஜர் நெறைய வாங்கினா செலவு கம்மியாகுன்றாரு. அப்ப என்னதான் பண்ணணும்? அப்போ இதுக்கு ஒரு பாலிசி இருக்கணும்ல. இதுதான் வாங்கணும், இவ்வளவுதான் வாங்கணும்னு ஒரு பாலிசி இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த பாலிசி ஏன் என்னுடைய பிசினஸ்ல நான் போடல? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ரைட்டா? அப்படி நான் யோசிக்க ஆரம்பிச்சு, எனக்கு என்ன தோணுனதுன்னா, முதல்ல விலைய ஓரமா வச்சுருவோம். விலைய பத்தி சிந்திக்க வேணாம். சப்ளையருடைய பேச்சுக்கு போ தேவையில்ல. விலை என்னங்கிறத இப்ப நம்ம யோசிக்க தேவையில்ல. டிஸ்கவுண்ட்ட பத்தி யோசிக்க தேவையில்ல. டிஸ்கவுண்ட் இல்லாமலேயே ஸ்டோர் கீப்பர் வந்து என்ன சொல்றாரு? அந்த ஸ்டாக்க கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். செலவு நெறைய ஆகுன்றாரு. பர்ச்சேஸ் மேனேஜர் இல்ல, இல்ல. நீ பெரிய அமௌண்ட்ல வாங்கிட்டீன்னா, நம்ம ஆர்டர் பண்ற செலவ குறைச்சுக்கலான்றார். அப்போ இந்த கேரியிங் காஸ்ட்டையும், ஆர்டரிங் காஸ்ட்டையும் மட்டும் வச்சு, முதல்ல நியாயமா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிரைஸ் அட் விச் ஐ அம் கோனா பை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிரைஸ் அட் விச் ஐ அம் கோனா பை நியாயமா நான் ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் நான் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்? அப்படின்ற தெளிவு எனக்கு இருக்கணும் தானே! இல்லையா? அந்த தெளிவு எனக்கு வந்துருத்துன்னா, அப்புறம் நான் தைரியமா என் சப்ளையர்ட்ட போய் பேசுவேன். என்ன பேசுவேன்? "மிஸ்டர் சப்ளையர், நான் இப்ப வாங்குற குவான்டிட்டியும் சின்னதோ, பெருசோ, அந்த குவான்டிட்டி நான் ஒண்ணும் சும்மா யோசிச்சு கற்பனையா வாங்குறது கிடையாது. நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு ஆப்டிமம். இப்ப இந்த ஆப்டிமம் குவான்டிட்டில இருந்து எக்ஸ்ட்ரா வாங்குன்னு நீ என்ன கேட்கிறன்னா, டிஸ்கவுண்ட் குடுக்குறேன், எக்ஸ்ட்ரா வாங்குன்னு நீ கேட்கிறன்னா, நான் அப்ப உனக்கு கணக்கு போட்டு சொல்றேன். நான் வாங்குற குவான்டிட்டி இவ்வளவு. இப்போ 100 கேஜின்னா 100 கேஜி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 கேஜி. நீ என்ன 150 கேஜி வாங்குன்ற. அந்த 50 கேஜி நான் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு வாட்டியும் வாங்கினா, எனக்கு அந்த ஸ்டாக்க கேரி பண்ண இவ்வளவு செலவா இருக்கு. அது இது அந்த கணக்கெல்லாம் காமிச்சு, இந்த பணத்த நீ எனக்கு நெகோஷியேட் பண்ணி டிஸ்கவுண்ட்டா குடுக்க தயாரா இருந்தன்னா, நான் வாங்குறேன். அப்படி சொல்ல முடியும் தானே! சோ இதுதான் என் மனசுல ஓடுற விஷயம். அப்போ எனக்கு என்ன இந்த இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வா எனக்கு என்ன தோணியதுன்னா, நான் இப்ப என்ன பண்ணணும் முதல்ல, டிஸ்கவுண்ட் பத்தியே யோசிக்காம, என்னுடைய நிறுவனத்துக்கு சரியான ஒரு கொள்முதல் அளவு, பர்ச்சேஸ் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது நான் முதல்ல யோசிக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் குடுக்கும்போதும், நான் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்ன்ற அந்த தெளிவு முதல்ல எனக்கு இருக்கணும். இந்த தெளிவு எனக்குள்ள வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் சப்ளையர் சொல்ற குவான்டிட்டியும், என்னோட குவான்டிட்டியும் மேட்ச் ஆகாத பட்சத்துல, அப்ப சப்ளையர் கிட்ட நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு கணக்க நான் போட்டு பார்த்துக்கலாம் தானே! இல்ல. அப்போ இதுதான் என்னோட சிந்தனை ஓட்டமா இருந்தது. அப்போ நான் இதுவரைக்கும் பேசிய விஷயங்கள்ல இருந்து என்ன தெளிவாறது? எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டினா என்ன? நான் ஒவ்வொரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும், எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் வாங்கணும்? குவான்டிட்டி பெர் பர்ச்சேஸ் ஆர்டர். குவான்டிட்டி பெர் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்னன்னா இருக்கலாமே, அப்படி இல்ல. குவான்டிட்டி பெர் பர்ச்சேஸ் ஆர்டர் விச் இஸ் ஆப்டிமல் கன்சிடரிங் த காஸ்ட் அதர் தென் த பிரைஸ். காஸ்ட் அதர் தென் த பிரைஸ் ஏன் சொல்றேன்? மெட்டீரியலோட விலைய தவிர இதர செலவுகள்னு ஏன் சொல்றேன்னா, அப்ப இந்த தெளிவு இருந்தா தான் விலைய பற்றின பேரமே ஆரம்பிக்கும். பிரைஸ் நெகோசியேஷன் பண்றதுக்கு முன்ன எனக்கு இந்த நம்பர் வேணும். இல்லையா? அப்போ பிரைஸ விட்டுட்டேன். பிரைஸ் நெகோசியேஷன் அப்புறம் சப்ளையர பார்க்கும்போது பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவ? நான் என்னுடைய அந்த ஸ்டாக்க கேரி பண்றதுக்கு, அத பராமரிப்பேன். ஸ்டாக்க பராமரிக்கிறதுக்கான செலவுகள், கேரியிங் காஸ்ட்டையும் இத இந்த ஸ்டாக்க வாங்கி உள்ள கொண்டு வந்து அத அரேஞ்ச் பண்றதுக்கு கொள்முதல் சம்பந்தப்பட்ட செலவுகளையும் மனசுல எடுத்து ஒரு வாட்டியும் நான் எவ்வளவு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ற சிந்தனை. கரெக்ட் தானே? ஒவ்வொரு வாட்டியும் நான் எவ்வளவு ஸ்டாக் வாங்கணும்ன்றத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இஓக்யூ. அப்ப இஓக்யூட மீனிங் ஆப்டிமம் குவான்டிட்டி பர் பர்ச்சேஸ் ஆர்டர் so as to minimize associated cost, associated material cost. Point 1. Point 2. ரீசன் எதுக்கு இது பண்ணோம்? வேலையத்து கிடையாது. திஸ் வில் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் நெகோசியேஷன் ஃபார் பிரைஸ் வித் த சப்ளையர். ஸோ சப்ளையர் சொல்லக்கூடிய குவான்டிட்டிக்கு என்ன விலை கட்டுப்படி ஆகும் எனக்குன்றத நிர்ணயிப்பதற்கு முன்ன இந்த நம்பர் எனக்கு தேவை. ஸோ இத மனசுல எடுத்துட்டு நான் மேற்கொண்டு இதுக்கான ஆராய்ச்சியில இறங்கினேன். ஸோ இப்போ என்னுடைய ஸ்டோர் கீப்பர் சொல்ற செலவுகள் என்னென்ன, என்னுடைய பர்ச்சேஸ் மேனேஜர் சொல்ற செலவுகள் என்னென்ன, என்னுடைய ஃபினான்ஸ் மேனேஜர் எதை பத்தி பேசினாரு, இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இது
பர்ச்சேஸ் குவான்டிட்டியோட இது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, பர்ச்சேஸ் குவான்டிட்டி ஏறுனுச்சுன்னா என்ன ஆகும், பர்ச்சேஸ் குவான்டிட்டி குறைஞ்சிச்சுன்னா அளவு கம்மியா வாங்கினா என்ன ஆகும், இந்த மாதிரி சிந்தனைகள்ல நான் ஈடுபட்ட பொழுது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது சம்பந்தமா அசோசியேட்டட் காஸ்ட்ன்றத நான் வைடா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஆர்டரிங் காஸ்ட், நான் ஓசின்னு மார்க் பண்றேன், ஆர்டரிங் காஸ்ட். ஒன்னு வந்து ஆர்டரிங் காஸ்ட், இன்னொன்னு வந்து கேரியிங் காஸ்ட். ரெண்டாவது வந்து கேரியிங் காஸ்ட். ரெண்டு விதமா நான் பிரிக்கலாம். ஒன்னு ஆர்டரிங் காஸ்ட், இன்னொன்னு கேரியிங் காஸ்ட். கரெக்டா? ஸோ ஆர்டரிங் காஸ்ட்ன்றது என்னலாம்? ஆர்டரிங் காஸ்ட்ன்றது என்னுடைய பர்ச்சேஸ் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் சிந்திக்கக்கூடிய செலவுகள். என்னுடைய பர்ச்சேஸ் மேனேஜர் சிந்திக்கக்கூடிய செலவுகள்ங்கிறது எவை அப்படி யோசிச்சோம்னா, அதாவது ஆர்டர் ப்ராசஸ் பண்ற செலவு. கரெக்டா? அது வந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ற செலவு. அதுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ் பண்ற செலவு. அந்த கூட்ஸை ரிசீவ் பண்றோம்ல, நான் ப்ராசஸ்னா பேப்பர் ஆர்டர்ல கூட்ஸ் ரிசீவ் பண்ணும் பொழுது அதுல குவாலிட்டி செக் பண்ணி, சாம்பிள் எடுத்து குவாலிட்டி செக் பண்ணி, அதை அன்லோட் பண்ணி வெஹிக்கல்ஸ்ல இருந்து ஸ்டோர்ஸ்குள்ள லோடு பண்ணி, இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்டரிங் காஸ்ட்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ இதுதான். ஸோ இதோடைய டிபிக்கலா நான் பார்த்தா என்ன தெரிஞ்சது எனக்கு, நமக்கு ஆல்ரெடி காஸ்டிங் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒரு ட்ரிகர் இருக்கும் இல்லையா, எல்லா செலவுக்கும் ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? காஸ்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் டிரைவர், இப்போ இந்த கேஸ்ல காஸ்ட் டிரைவர் என்னது, ஆர்டரிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் டிரைவர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ரைட்? காஸ்ட் டிரைவர் என்னவன்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். number of orders. Right? Cost driver is number of orders. அதாவது நான் எவ்வளவு வாட்டி ஆர்டர் பண்றேனோ அதுக்கேத்தாப்புல that times so much இந்த காஸ்ட் ஏறும். இதுதான் நியாயமான காஸ்ட் டிரைவரா இருக்கு. ரைட்டா? we know costing is the or cost is the value of all resources consumed in the making, marketing, managing the product of the business நம்ம சொல்லும் பொழுது, இப்போ நான் எப்படி வேணா கொடுக்குறேன். இப்போ பர்ச்சேஸ் மேனேஜருக்கு மாசம் வச்சு கொடுத்துருக்கேன்னா அது என் தலைவிதி. என்ன பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு என்ன செலவுன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஆக்டிவிட்டி பேஸ் காஸ்டிங்லாம் படிச்சிருந்தோம்னா இதுக்கான அந்த ட்ரிகர் பொறி மனசுல கிளம்பும். நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி போன மாசம், அதுக்கு முந்தின மாசம், அதுக்கு முந்தின மாசம், அதுக்கு முந்தின மாசம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கலாம். என்னுடைய கற்பனை கதையில நான் ஒரு 6 மாசம் செக் பண்ணேன், எவ்வளவு ஆர்டர் ப்ராசஸ் பண்றேன். அதுக்கு எனக்கு நான் குறிப்பிட்ட செலவுகள்லாம், பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன செலவாகுது, ஹேண்ட்லிங்க்கு என்ன செலவாகுது, குவாலிட்டிக்கு என்ன செலவாகுது, இந்த மாதிரி லோடிங் அன்லோடிங் இது எல்லாம் என்ன செலவாகுதுன்னு பார்த்துட்டேன். அப்போ எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு மேக்கிங் அண்ட் ரிசீவிங் த ஆர்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு போட்டு, அப்போ ஒரு ஃபேர் காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம் மாதிரி நான் ஃபேர் காஸ்டிங் என்ன சொல்றேன், இதுல ஒரு ஆர்டருக்கு இவ்வளவு ரூபா செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஓகே, ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு ரூபா செலவாகும்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இப்போ அந்த செலவு இப்போ ஏதோ ஒரு நம்பர் சொல்றதுக்கு பதிலா நான் வந்து அதை பின்னு வச்சுக்கிட்டோமா, பையிங் காஸ்ட்னு வச்சுக்கிறேன். ரைட்? ஸோ காஸ்ட் டிரைவர் என்னது, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். let me call that as b. அதாவது let me call what as b, அந்த காஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன், பி அப்படின்னு குறிப்பிடுறேன். கரெக்டா? காஸ்ட் நான் பின்னு குறிப்பிடுறேன். சரி, இப்போ கேரியிங் காஸ்ட் ஒண்ணு இருக்கா, கேரியிங் காஸ்ட் இது என்னன்னு சிந்தனை பண்ண போது செலவு என்னெல்லாம் வருது, இன்சூரன்ஸ், ரெண்ட், அப்சாலசன்ஸ் ஆஃப் ஸ்டாக். ரா மெட்டீரியல் நிறைய வாட்டி என்ன ஆகும்னா என்னுடைய ஸ்டோர்ஸ்ல டிட்டோரியேட் ஆகும். சில ரா மெட்டீரியல்லாம் வெகு விரைவில் தரம் குறையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் இல்லையா, டிட்டோரியேஷன் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிட்டோரியேட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஸ்டாக்கா இருக்கலாம். ரைட்டா? அப்போ அதுக்கான ஒரு 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 சார்ஜ் நார்மல் லாஸ் மாதிரி வச்சுக்கலாமா, நார்மல் டிட்டோரியேஷன். கரெக்டா? நார்மல் லாஸ் மாதிரி எவாபரேஷன், ரிடக்ஷன் இன் வேல்யூ, ரிடக்ஷன் இன் வெயிட், இது எல்லாமே இருக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியலா வட்டி. யூஸ்வலா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, காஸ்டிங்ல தான் இன்ட்ரெஸ்டே போட மாட்டீங்கல்ல, அவர் ஏன் இங்க வட்டின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மா காஸ்ட் அக்கௌண்டிங்ல வட்டி கொண்டு வர மாட்டோம்மா, காஸ்ட் அக்கௌண்டிங்ல. ரைட்டா? ஆனா இங்க நம்ம பண்றது காஸ்ட் அக்கௌண்டிங்கா டெசிஷன் மேக்கிங்காமா, டெசிஷன் மேக்கிங். ஸோ ஒரு டெசிஷன் மேக்கிங் என்விரான்மெண்ட்ல ஒரு செலவை, அதுவும் முக்கியமான ஒரு செலவை விட்டுட்டு நம்ம டிசைட் பண்ணோம்னா அந்த டெசிஷன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும், பெரிய எஃபெக்டிவா இருக்காது தானே. அப்போ அதனால அதை நான் எடுத்துக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ளூடட். அப்போ என்னுடைய ஃபினான்ஸ் மேனேஜர் கவலைப்பட்டார்ல, இதுதான், இதை பத்தி தான் கவலைப்பட்டாரு. நீ மாட்டுல ஸ்டாக் நிறைய வாங்கிட்டேன்னா பெரிய பெரிய அமௌண்டா, பெரிய பெரிய செக்கா கொடுக்கணும் கிரெடிட்டா இருக்கு.
அப்போ அது பேங்க் ஓடியில போகும், வட்டி செலவாகும்ன்றது இல்லை. ஸோ அந்த வட்டி எல்லாம் சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்தா வரதுதான் என்னதுமா என்னுடைய கேரியிங் காஸ்ட். சரி, இந்த கேரியிங் காஸ்ட்டுக்கு நான் என்ன காஸ்ட் டிரைவர் வைக்கணும்னு பார்த்தேன். கேரியிங் காஸ்ட் அதாவது எதால் இந்த கேரியிங் காஸ்ட் தூண்டப்படும், எதால இந்த கேரியிங் காஸ்ட் தூண்டப்படும் அடிப்படையில நான் என்ன பண்றேன்றது வேற. ஓகே, நான் கடனே வாங்கல, சொந்த காசு வச்சிருக்கேன், எங்க ஃபேமிலி பண்ணி பைசா இருக்கு, நான் வட்டியே கட்டல, ஹை ஜாலி, அப்படி அப்படி நான் பேசலாமா? ரைட்டா? ஸோ நான் பேசுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப், நான் பேசுறது என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப், நான் பேசுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் கேரியிங் காஸ்டினுடைய காஸ்ட் டிரைவர். கேரியிங் காஸ்ட் எதை பேஸ் பண்ணி மாறும்? சி, நான் கேரியிங் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னாலோ இல்ல கேரியிங் காஸ்ட் எதனால் தூண்டப்படுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அப்படி நான் யோசிச்ச போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கேரியிங் காஸ்ட் அப்படின்றது ரெண்டு விஷயத்தை பொறுத்து மாறக்கூடியது. ஒன்னு, நான் கேரி பண்ற குவான்டிட்டி, இன்னொன்னு நான் கேரி பண்ற டைம் பீரியட் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு காம்பவுண்ட் டிரைவர், ரைட், ரெண்டு ரெண்டு விஷயத்தால ஒரு காம்போசிட் டிரைவரா எனக்கு தெரியுது. ரெண்டு விஷயமா, ஒன்னு குவான்டிட்டி தட் ஐ கேரி அண்ட் ஆல்சோ த டைம், ரைட்? ஸோ இது ரெண்டு விஷயத்தினாலையுமே ஐ தாட் இந்த காஸ்ட், கேரியிங் காஸ்ட்ன்றது மாறும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இதுக்கான காஸ்ட் டிரைவர் என்னவா இருக்க முடியும்? இதுக்கான காஸ்ட் டிரைவர் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அதாவது காஸ்ட், இங்க காஸ்ட்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லம்மா, இதை நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்கலாம்? காஸ்ட் டிரைவர் ரேட், நம்ம ஏபிசி நம்பர்ல படிச்சவங்களுக்கு இது லாஜிக் தெரியும். என்னுடைய காஸ்ட் டிரைவர்னுடைய விலை, ஒரு 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 காஸ்ட் டிரைவர் நான் கன்சியூம் பண்ணும் பொழுதும், ஒரு ஒரு காஸ்ட் டிரைவர் ஏற்படும் பொழுதும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செலவு. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆர்டர் பண்ணா நம்பர் ஆஃப் ஆர்டர் தான் காஸ்ட் டிரைவர். ஒரு ஆர்டர் பண்ணா எனக்கு எவ்வளவு காஸ்ட்? பி ருபீஸ் காஸ்ட், காஸ்ட் டிரைவர் ரேட். அதே மாதிரி இங்க நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? சீன் வச்சுக்கலாம், ரைட்? சீன் வச்சுக்கலாம் டு பி மோர் கிளியர். இங்க நான் சீன் எதை சொல்றேன்? இங்க நான் சீன் எதை சொல்றேன்னா, இது கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம், ரைட்? ஒரு யூனிட்டை கேரி பண்றதுக்கு, ஒரு வருஷத்துக்கு கேரி பண்றதுக்கு நான் ஒரு யூனிட் ஒரு ஆனம்னு வச்சுருக்கேன். உங்களுடைய நிறுவனத்துக்கு ஏத்தாப்புல இல்ல உங்க கிளைண்ட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க அந்த நம்பர்ஸை மாத்திக்கலாம், ரைட்? ஐ எம் எக்ஸ்பிளைனிங் பேஸ்ட் ஆன் வாட் பர் யூனிட் பர் ஆனம். ஒரு யூனிட்டை ஒரு வருஷத்துக்கு கேரி பண்ற காஸ்ட்டை நான் அடிப்படையா வச்சுருக்கேன். அப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்ற கேள்வியை நான் எதிர்கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ஆர்டர்லையும் நான் எவ்வளவு யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணணும்ன்ற தெளிவு எனக்கு இருக்கணும். இந்த தெளிவு எனக்கு ரெண்டு விதமான காஸ்ட்டை கம்பேர் பண்ணி வரணும். ஒன்னு, நான் நிறைய ஆர்டர் பண்ணணுமா கம்மியா ஆர்டர் பண்ணுமாங்கிறது எதை பாதிக்கக்கூடியதுன்னா ரெண்டு விஷயத்த, ஒன்னு ஆர்டரிங் காஸ்ட், ஒன்னு கேரியிங் காஸ்ட். நான் நிறைய ஆர்டர் பண்ணா கேரி பண்றது கஷ்டம், கேரியிங் காஸ்ட் அதிகமாகும். ஆனா அதே வேளையில சிறிய ஆர்டர்கள்லயே நான் அதை வாங்கிட முடியுன்றதுனால ஆர்டரிங் காஸ்ட் குறையும். கம்மியான ஆர்டர்கள்லயே வாங்கிட முடியும்ன்றதுனால எனக்கு ஒரு வருஷத்துக்கு 15,000 கேஜி ரா மெட்டீரியல் தேவை. நான் ஒரு ஆர்டர்ல 1500 கேஜி வாங்கிட்டேன்னா 10 ஆர்டர் போடும். ஆனா ஒரு ஆர்டர்ல நான் 150 கேஜி தான் வாங்க போறேன் அப்படின்னா 100 ஆர்டர் தேவைப்படும் இல்லையா? அப்போ ஆர்டர் குவான்டிட்டி, என்னுடைய ஆர்டர் குவான்டிட்டி பெருசாச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் குறையும். ஆனா ஆர்டர் குவான்டிட்டி பெருசாக எனக்கு கேரி பண்றதுக்கு ஆகிற செலவு கூடும் இல்லையா? இப்படி எதிர்மறையாக செயலாற்றக்கூடிய இரு இயக்கங்கள், ரெண்டு ஃபோர்ஸஸ் இதுல இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. அப்போ நான் என்ன பண்ணோம், நிறைய வாங்கணுமா கம்மியா வாங்கணுமான்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன இது ரெண்டையும் பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒன்னு ஆர்டரிங் காஸ்ட், எந்தெந்த செலவெல்லாம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸோட மாறுமோ, எதுக்கு காஸ்ட் டிரைவர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸோ அது ஆர்டரிங் காஸ்ட். இதுக்கு ஒரு ஆர்டருக்கு ஆகக்கூடிய செலவை இப்பொழுதைக்கு நம்ம நம்பர்ல போடாம பில் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் வாங்கின பிற்பாடு அதை என்னுடைய ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட், அதை ஸ்டோர்ஸ்ல வச்சு பராமரிக்க எனக்கு ஆகக்கூடிய செலவுகள் கேரியிங் காஸ்ட். இந்த கேரியிங் காஸ்ட்டுக்கான காஸ்ட் டிரைவர் எவ்வளவு யூனிட்ஸ் நான் கேரி பண்ண போறேன், எவ்வளவு கால அவகாசத்துக்கு நான் கேரி பண்ண போறேன்றதுதான் இதோட காஸ்ட் டிரைவர். இந்த காஸ்ட் டிரைவரோட ரேட், சிடிஆர் காஸ்ட் டிரைவர் ரேட்டை நான் சீன் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு நம்பருக்கு மேல சீன் எடுத்திருக்கேன். இதுக்கான மேற்கொண்ட தெளிவுன்னு பார்த்தா கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணோம், இதை நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுங்கிறத நான் யோசிக்கணும் இல்லையா? அதை நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுங்கிறத யோசிக்கணும். அப்போ சி, நான் இது ரெண்டையும் ஆன் த ஒன் ஹேண்ட் ஐ ஹாவ் டு ஆப்டிமைஸ் ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரியிங் காஸ்ட், அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் ஐ ஹாவ் டு டிரா அன் இன்ஃபரன்ஸ் அபவுட் ஆர்டர் குவான்டிட்டி இல்லையா? அதாவது நான் எவ்வளவு
ஆர்டர் பண்ணையில இது ரெண்டும் ஆப்டிமம் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்னோட ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருந்தா கேரியிங் காஸ்ட் அதிகரிக்கும். ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்தா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா நிறைய ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப ஆர்டர் ரிலேட்டட் காஸ்ட் அதிகமாயிடும். அப்ப கம்மியா வாங்கணுமா நிறைய வாங்கணுமா தெரியல. ஏதோ ஒரு ஆப்டிமம் குவான்டிட்டி ஒன்று வாங்கணும். அப்போ ரெண்டு இருக்கு பாருங்க. On the one hand, I have to optimize order cost per annum and carrying cost per unit per annum. I'm sorry, I repeat. I have to optimize order cost per annum and carrying cost for the year per annum. இது on the one hand I have to optimize, and on the other hand I have to relate it to the order quantity. எந்த குவான்டிட்டியில நான் வாங்கும்பொழுது இது ரெண்டும் ஆப்டிமமா இருக்குன்னு நான் பார்க்கணும். அப்போ எனக்கு என்ன சிந்தனை வந்ததுன்னா, நான் வெறுமன பீனோ அல்லது வெறுமன சீனோ வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்னால இதை என்னோட ஆர்டர் குவான்டிட்டியோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதை தொடர்பு படுத்த முயற்சி பண்ணேன். கரெக்டா? அதை எப்படி தொடர்பு படுத்தலாம்? முதல்ல ஆர்டர் காஸ்ட்டை பத்தி யோசிப்போம். ரைட்? முதல்ல ஆர்டர் காஸ்ட்டை பத்தி யோசிப்போம். இப்போ நம்ம ஏ அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துப்போம். ஏனா என்ன? ஏனா என்னோட ஆனுவல் ரிக்வயர்மெண்ட். ஓகே, ஐ வில் டேக் சம்திங் கால்ட் அஸ் ஏ. ஏ இஸ் மை ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ ஏ டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி. ஏ டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி. என்னுடைய ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி போட்டா எனக்கு என்ன கிடைக்குமா? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ ஜஸ்ட் நோ சொன்னேன்ல, எனக்கு ஒரு வருஷத்துக்கு 15,000 கேஜி ரா மெட்டீரியல் தேவை. ஓகே, ஏ 15,000 கேஜி. ஏ இஸ் 15,000 கேஜி. ஓகே, இப்போ ஒரு வாட்டி நான் ஆர்டர் பண்ணும்போது நான் 1500 கேஜி ஆர்டர் பண்றேன். அப்போ ஆர்டர் குவான்டிட்டி 1500. கரெக்டா? அப்போ நான் எவ்வளவு ஆர்டர் பண்ணணும்? 15,000 டிவைடட் பை 1500 போட்டா 10 ஆர்டர் பண்ணணும் தானே? அப்போ ஏ டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டி தான் என்னது? எனக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். கரெக்ட் தானேமா? நான் மேல சொன்ன நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இப்போ நான் ஆர்டர் குவான்டிட்டியோட தொடர்பு படுத்தி எழுதிட்டேன். மேல சொன்ன காஸ்ட் டிரைவரை என்னோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸோட தொடர்பு படுத்தி எழுதிட்டேன். கரெக்டா? ஸோ ஏ டிவைடட் பை, இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இவ்வளவு ஆர்டர் பண்ண போறேன்னா ஒரு ஆர்டருக்கு பி ருபீஸ் அப்படின்னா, ஒரு ஆர்டருக்கு பி ருபீஸ்னா இப்படி நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் என்னதுமா? ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆனம். ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆனம். கரெக்டா? இது என்னுடைய ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆனம். இதே மாதிரி கேரியிங் காஸ்ட்டை யோசிப்போம். கேரியிங் காஸ்ட் என்ன அப்படின்னா, ஆமா, இப்போ நான் ஒரு ஆர்டர் குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அந்த போன எக்ஸாம்பிளே எடுத்துப்போம்மா. போன எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நம்ம ஒரு ஆர்டருக்கு 1500 யூனிட்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 1500 யூனிட்ஸ் வாங்கின நாள்ல இருந்து வருஷம் பூராவும் அந்த 1500 கேஜியே இருந்துட்டே இருக்குமா? இல்ல, அது ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல இருந்து உற்பத்திக்காக அமைச்சு வச்சுட்டே இருப்பேனா? ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல இருந்து உற்பத்திக்காக அமைச்சு வச்சுட்டே தானே இருப்பேன். அப்போ அது குறைய ஆரம்பிக்கும்ல. கரெக்டா? அப்போ அந்த ஸ்டாக் வந்து இறங்கின நாள் 1500 கேஜி இருக்கும். அப்புறம் ஸ்லோவா அது ஃபேக்டரிக்கு போக போக இந்த ஸ்டாக் லெவல் குறைஞ்சுட்டே வரும். அப்போ நான் கேரி பண்ற ஸ்டாக்கும் குறையும் இல்லையா? அப்ப 1500ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 0 ஆயிடும். அடுத்த நாள் திரும்பி 1500 வந்ததுன்னா மறுபடியும் 0 ஆயிடும். அப்போ 1500 எடுக்கவா 0ன்னு எடுக்கவா ஆவரேஜ் எடுக்கவா? அகைன் இங்க கிராஜுவலா குறைய போறது. ஏன்னா என்னுடைய ஃபேக்டரி கன்சம்ஷன் ஒரே சீராக தான் இருக்கும். என்னுடைய ஃபேக்டரியில் இவ்வளவு மிஷின் இவ்வளவு நாள் ஓடுது, இவ்வளவு மணி நேரம் ஓடுது அப்படின்னா அதுக்குரிய ரா மெட்டீரியல் தானே என்னுடைய ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல இருந்து ஃபேக்டரிக்கு போகும். அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஒரே சீரான அளவுல குறைஞ்சுட்டே வரும். 1500ல இருந்து ஒரே சீரான அளவில் இது குறைஞ்சு 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 எது வரைக்கும் வந்துருமா? 0 வரைக்கும் வந்துடும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சீரான அளவுல மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா, ஒரு டேட்டாவை நம்ம எந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்தா பெஸ்ட்? மிட் பாயிண்ட் எடுத்தா பெஸ்ட். எரர் ஃப்ரீ ஆவரேஜ் ஞாபகம் இருக்குதானே? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்போ 5 4 3 2 1. ஓகே, இப்போ இதுக்கு நான் என்னமா பண்ணலாம்? 0 வரைக்கும் கூட போயிடுறேன். ஸோ தட் இன்னும் கூட ரிலேட் பண்ண முடியும். இப்போ ஒன்னொன்னா குறைச்சுனே வந்திருக்கேன் இல்லம்மா. அப்போ ஒரே சீரா குறைஞ்சுனே வருது, ஒரே சீரா குறைஞ்சுனே வருது. இதுக்கு நான் என்ன ஆவரேஜ் எடுக்கலாம்? இதுக்கு நான் இப்போ என்ன ஆவரேஜ் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ 5 plus 0 by 2. 5 plus 0 by 2 னா 2.5. கரெக்ட் தானே? எரர் ஃப்ரீ ஆவரேஜ் சொல்றேன் இந்த 2.5. ஸோ மிட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ 2.5 தான் ஆவரேஜ்னு எடுக்கிறேன். இப்போ நான் 2.5 எங்க ஆவரேஜ்னு எடுத்துட்டா, இப்போ நான் 2.5 எங்க ஆவரேஜ்னு எடுத்துட்டா, அப்போ எனக்கு என்ன? ஆமா, இது ரியல். கரெக்டா? இது நான் எடுக்கிற ஆவரேஜ். அப்ப எரர் எவ்வளவு இருக்கு? 5. உண்மையில 5 இருக்கும்போது நான் 2.5 தான் எடுத்திருக்கேன். ஸோ 2.5 எரர் இருக்கா?
ரைட். உண்மையில 4 இருக்கும்போது நான் 2.5 தான் எடுத்திருக்கேன். அப்போ 1.5 எரர் இருக்கா? ரைட். உண்மையில 3 இருக்கும்போது நான் 2.5 எடுத்திருக்கேன். அப்போ 0.5 எரர் இருக்கா? இப்போ உண்மையில 2 இருக்கும்போது நான் 2.5 எடுத்திருக்கேன். அப்போ -0.25 இருக்கா? சாரி, -0.5 இருக்கா? 1 இருக்கும்போது நான் 2.5 எடுத்திருக்கேன். அப்போ எரர் எவ்வளவு இருக்குமா? எரர் இஸ் -1.5 இருக்கா? சாரி, -1.5 இருக்கு. அண்ட் லாஸ்டா 0 இருக்கும்போது எடுத்தா -2.5 இருக்கு. அப்போ இந்த தனித்தனியா பார்க்கும்போது எரர் இருக்கிறாப்புல தான் தெரியுது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது எனக்கு எரர் இருக்கிற மாதிரி தெரியுதா, இல்ல எரர் ஆஃப்செட் ஆயிடுறதாமா? -2.5 + 2.5 -1.5 + 1.5 அப்படி ஆஃப்செட்டிங்கா இருக்குதானே. அப்போ ஓவராலா எனக்கு ஆவரேஜ் இந்த எரர் நான் பண்ண எரர் எவ்வளவுமா? எனக்கு டோட்டல் அக்ரிகேட்டா நான் பண்ண எரர் எவ்வளவுமா? இந்த எரர் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ இதை நம்ம மிட் பாயிண்ட் ரூல் தானே சொல்றோம். ஸோ சிமெட்ரிக்கா ஒரு டேட்டா மூவ் ஆகும்போது பெஸ்ட் ஆவரேஜ் குட் பி வாட்? மிட் பாயிண்ட். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இங்கேயுமே நான் வாங்குற அன்னைக்கு எங்கிட்ட இருக்கக்கூடியது ஆர்டர் குவான்டிட்டியாமா, கரெக்டா? அதுக்கப்புறம் கடைசியா இருக்கும்போது 0 ஆயிடுமா? அப்போ ஆர்டர் குவான்டிட்டி பிளஸ் 0/2. நான் இங்க எப்படி 5 + 0/2 மிட் பாயிண்ட் 2.5 எரர் ஃப்ரீன்னு ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி ஆர்டர் குவான்டிட்டி பிளஸ் 0/2 இதுதான் என்னுடைய ஸ்டாக் கேரியிங் குவான்டிட்டி. ஆவரேஜா என்னுடைய ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல ஆர்டர் குவான்டிட்டி, நான் பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ண அந்த குவான்டிட்டியும் இருக்காது, 0வும் இருக்காது. இதோடைய ஒரு ஆவரேஜ் இருக்கும். ஒரே சீரா குறைஞ்சு வரதுனால எரர்ஸ் ஆன் த அப் சைட் வில் கெட் ஆஃப் செட் வித் எரர்ஸ் ஆன் டவுன் சைட் அண்ட் எரர் ஃப்ரீ ஆவரேஜ் வில் பி திஸ் ஆர்டர் குவான்டிட்டி பை 2. கரெக்ட் தானே? அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? ஆன் அன் ஆவரேஜ் ஐ வில் பி கேரியிங் ஆர்டர் குவான்டிட்டி பை 2. இது கரெக்ட் தானே? order quantity plus 0/2, which is order quantity by 2. This into carrying cost. C நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். ஒரு யூனிட்டை ஒரு வருஷத்துக்கு கேரி பண்றதுக்கு ₹C நான் கேரி பண்ண போறது எவ்வளோ? ஆர்டர் குவான்டிட்டி பை 2. இதுதான் ஆவரேஜ். வருஷம் பூரா எப்ப பார்த்தாலும் ஆர்எம் ஸ்டோர்ல இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? அப்போ ஆர்டர் குவான்டிட்டி பை 2 into C. So this will give me what? This will give me carrying cost per annum. கரெக்டா? ஸோ இப்போ என்னுடைய இவ்வளவு நேரம் டிஸ்கஷன்ல இவ்வளவு நேரம் திங்கிங்ல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? என்கிட்ட அசோசியேட்டட் காஸ்ட் அப்படின்றது 2 இருக்கு. மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட செலவுகள் 2 இருக்கின்றன. இதை தான் நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். கரெக்டா? இதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஒன்னு என்னதுமா? ஒன்னு ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆனம், இன்னொன்னு கேரியிங் காஸ்ட் பர் ஆனம். ரைட்டா? இதை நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன்னா எதையும் நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆனத்துக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்திருக்கேன்? I have called it as A into B divided by order quantity. கரெக்ட் தானே? அண்ட் கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம்க்கு என்ன விளக்கம் வந்திருக்கு நமக்கு? ஆர்டர் குவான்டிட்டி பை 2 into C. கரெக்ட் தானே? அப்போ இப்போ நான் என்ன அச்சீவ் பண்ணிட்டேன்னா, என்னுடைய காஸ்டையும் அண்ட் ஆர்டர் குவான்டிட்டியையும் தொடர்பு படுத்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். I have now identified a relationship which relates my cost which I have to optimize, and I have also related to the order quantity which I want to discover. எந்த ஒரு ஆர்டர் குவான்டிட்டியில இந்த 2 காஸ்ட்டும் ஆப்டிமமா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ இப்போ என்னோட அசோசியேட்டட் காஸ்ட்டை எழுதினா என்னன்னு வரும்? இஸ் ஈக்குவல் டு A into B divided by order quantity plus order quantity by 2 into C. கரெக்ட் தானே? இதுதான் என்னுடைய அசோசியேட்டட் காஸ்ட். பிரைஸ் நானும் எடுத்துக்கவே இல்லை. எனக்கு இந்த ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோன்னு முதல்ல ஒரு தெளிவு வந்ததுன்னா, ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெளிவு வந்ததுன்னா, அதுக்கு அடுத்து நான் பிரைஸ் பத்தி நான் நெகோஷியேட் பண்ண போவேன்றதுதான் எங்க ஐடியாவே இல்லையா? சரி, இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் போய் கேட்ட அவர் ஒரு பெரிய மெத்த படிச்ச ஒரு மேக்ஸ் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏப்பா இந்த மாதிரி இருக்கு, இது வரைக்கும் நான் காஸ்டிங் எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஓட்டிட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் என்ன கேட்டேன், இது நான் எப்படிப்பா இதுக்குள்ளே கம்மியாக்குறது? இந்த ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரியிங் காஸ்ட்டும் இதுக்குள்ளே கம்மியானும்பா, எப்படி பண்ணும்பா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒண்ணு என்ன சொன்னார்னா, இது தெரியாத உனக்கு, மேக்ஸ்ல we call it as மினிமைசேஷன் அப்படின்னு சொன்னார். கரெக்டா? மினிமைசேஷன் சொன்னார். மினிமைசேஷன்னா என்னது?
அவர் என்ன சொல்றாரு, இப்போ இப்படி எடுத்துக்கோ, இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ, இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸ் தான் உனக்கு ஆர்டர் குவான்டிட்டின்னு எடுத்துக்கோ, ஒய் வந்து உன்னுடைய அசோசியேட்டட் காஸ்ட்னு எடுத்துக்கோ. கரெக்டா? அப்போ உன்னுடைய கர்வ் இப்படி வருது அப்படின்னு நினைச்சேன்னா, உனக்கு வேணுன்றது இந்த லோவஸ்ட் பாயிண்ட் தானே. உனக்கு வேணுன்றது இந்த லோவஸ்ட் பாயிண்ட். அப்போ அந்த லோவஸ்ட் பாயிண்ட்னு நீங்களே நினைச்சுக்கோங்கம்மா. என்னால் இந்த there's a small graph gap in what I have drawn, so please excuse that. So அந்த 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 லோவஸ்ட் பாயிண்ட், இந்த லோவஸ்ட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. இந்த லோவஸ்ட் பாயிண்ட் தான் சொன்னார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அதனால அது ரொம்ப ஈஸி சங்கர், நீ முதல்ல இந்த கர்வோட ஸ்லோப் எடு. இந்த கர்வோட ஸ்லோப்னா இந்த எக்ஸ்னுடைய ஒரு மூமெண்ட்டுக்கு ஒய் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பாக்குறது தான் என்னது, இந்த ஸ்லோப். எக்ஸ்னுடைய ஒரு மூமெண்ட்டுக்கு ஒய்னுடைய மூமெண்ட் எவ்வளவு இருக்கும், ரைஸ் ஓவர் ரன். ரைட், ஃபார் எவ்ரி மூமெண்ட் ஆன் த ரன் சைட் ஹவு மச் ஆன் த ரைஸ் சைட் தெர் வில் பி a சேஞ்ச், ரைஸ் ஓவர் ரன். இதுதான் பாருன்னு சொல்றாரு. சரி, நான் பாக்குறேன். அப்புறம் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருடா, லோவஸ்ட் பாயிண்ட்ல பாரு ஸ்லோப்பே இல்ல, லோவஸ்ட் பாயிண்ட்ல ஸ்லோப்பே இல்ல. அப்போ நீ மினிமைஸ் பண்ணிட்டு உன்னோட ஸ்லோப்பை ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா, ஸ்லோப்பே இல்லாத இடம், அதாவது அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க வேகமா ஒரு சைடு போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு உடனே அடுத்த சைடு திரும்ப முடியாது. போன ஒரு சைடு போனது இப்ப இப்படி எடுத்துக்கலாம், வேகமா கீழே வந்துனே இருக்கீங்க, டகார்னு மேல போக முடியாது, இல்ல கீழே போயிட்டு ஒரு ஒரு தேக்க நிலை வரும். அந்த தேக்க நிலை தான் ஸ்லோப் ஜீரோ, ஸ்லோப்பே இருக்காது. அதுக்கப்புறம் தான் அப்வர்ட் ஸ்லோப் திரும்பி கிரியேட் ஆகும்ல. அப்போ நீ ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்லோப்பை ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணு, எந்த எக்ஸுக்கு அந்த ஸ்லோப் ஜீரோ வரும்னு சால்வ் பண்ணு அப்படி சொன்னாரு. அடுத்து நான் கேட்டேன், சரிடா அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்லோப் போடுறது ஈஸி, ரைஸ் ஓவர் ரன், ரைட், ஒய் டிவைடட் பை எக்ஸ், ரைட், சேஞ்ச் இன் காஸ்ட் பை சேஞ்ச் இன் அவுட்புட் நம்ம மாடல் காஸ்டிங்லாம் கூட பார்த்துருப்போம் தானே. ஸோ சேஞ்ச் இன் காஸ்ட் ஒய் ஆக்சிஸ், சேஞ்ச் இன் எக்ஸ் குவான்டிட்டி, ரைட், சேஞ்ச் இன் காஸ்ட் பை சேஞ்ச் இன் அவுட்புட் போட்டுடலாம். ஆனா இங்க நான் எப்படிடா போடுறது, ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல கர்வ் மாதிரி இருக்கேன், அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணு அப்படின்னு சொன்னார். டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடி அப்படின்னு சொன்னார். அதற்கான முயற்சி இது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அசோசியேட்டட் காஸ்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட், ஆர்டர் குவான்டிட்டியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அசோசியேட்டட் காஸ்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஆர்டர் குவான்டிட்டியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஷல் ஐ ப்ரொசீட்? ஸோ இப்போ இப்படி இருக்குமே, ஆனால் இப்போ இது எப்படி வரும், ஒய் ஈக்குவல்ஸ், ஓகே, ஒய் ஈக்குவல்ஸ் ஏ இன்டு பி டிவைடட் பை ஆர்டர் குவான்டிட்டிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வரும். கரெக்டா? பிளஸ் ஆர்டர் குவான்டிட்டிக்கு பதிலாக எக்ஸ் பை 2 இன்டு சி. கரெக்ட் தானே? இதுதான் y is equal to so much. இப்போ இதை அடுத்த ஸ்டெப்ல நான் எடுத்துன்னு வரேன். அம்மா இந்த எக்ஸை மேலே கொண்டு போயிடுறேன், டினாமினேட்டர்ல இருந்தாலும் எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நான் மேலே எடுத்துன்னு போயிடுறேன். ஸோ y is equal to ab into x power minus 1. எக்ஸை மேலே எடுத்துன்னு போயிட்டலாமா, -1 ஆயிடுச்சு, பவர் -1 ஆயிடுச்சு, பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இன்டு சி. கரெக்ட் தான்? நம்ம இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், அதாவது ஐம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் y with respect to x. For every change in x, change in y கண்டுபிடிக்க போறேன். ரைஸ் ஓவர் ரன், ரைஸ் சேஞ்ச் இன் y ஓவர் ரன் சேஞ்ச் இன் x. x மாறும்போது y என்ன சேஞ்ச் இருக்கும்னு நான் பார்க்க போறேன். ஸோ இப்போ பேசிக் டிஃபரன்சியேஷன் ரூல்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ அப்போ -1 கீழே வந்தா இங்க என்ன ஆயிடும், ஸோ dy by dx is equal to dy by dx is equal to minus ab minus ab. இன்னும் இந்த -1 நீங்க வந்துருமா, ஸோ மைனஸ் ab ஆயிடுது, இன்டூ எக்ஸ் பவர் -2 ஆயிடும் தானேமா, எக்ஸ் பவர் -2, -1 இல்லையா அந்த டிஃபரன்சியேஷன் ரூல் படி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சுமா, பிளஸ் ஆமா இங்க இருக்கிற எக்ஸ் காணாம போயிருமா, வெறும் சி மட்டும் தானே இருக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ற எக்ஸ் வச்சு. ஸோ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு லேயர் ஆஃப் எக்ஸை பீல் பண்ணி எடுக்கிறீங்க அப்படியே, ஸோ அந்த எக்ஸ் போயிடும். ஸோ பாக்கி என்ன இருக்கும், சி பை 2 இருக்கும். கரெக்ட், இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ண நம்பர். ரைட், இப்போ அவர் என்ன சொன்னார், இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு, இதுதான் ஸ்லோப், நமக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டோம், கர்வோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்லோப்பை அவர் என்னவா ஈக்குவேட் பண்ண சொல்றாரு, நம்மள ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ண, அதுதான் அந்த தேக்க நிலையை குறிக்கக்கூடியது.
அந்த கர்வ் போய் அடியில பாட்டம் மோஸ்ட்ல நிக்கிற இடம் தேக்க நிலை, அங்கதான் லோவஸ்ட் பாயிண்ட், அங்க ஸ்லோப்பே இருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுன்வர்ட் ஸ்லோப் இருக்கும், அதுக்கப்புறம் அப்வர்ட் ஸ்லோப் இருக்கும். அந்த எக்ஸாக்ட் லோவஸ்ட் பாயிண்ட்ல ஸ்லோப்பே இருக்காது, ஜீரோ ஸ்லோப். அதானே மினிமைசேஷனுடைய லாஜிக்கு. அப்போ அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல அந்த ஸ்லோப் அப்படி அப்படின்றார், ஜீரோன்னு போட்டு எடுன்றார். அப்ப நான் இதை ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணும். கரெக்டா? இதை நம்ம ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஃபார்மேஷன் வருது? மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி இன்டூ எக்ஸ், ஆமா மைனஸ் ஏபி பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுடுவாமா, மைனஸ் ஏபி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஆமா, பவர் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டேன்ல, இதுக்கு மேல எங்க தான் பரவாயில்ல. ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் டூன்றது கீழே கொண்டு வந்துட்டோமா, மைனஸ் ஏபி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பை டூ ஈக்குவல்ஸ் ஜீரோ. கரெக்டா? ஸோ இந்த மைனஸ் தூக்கி அந்த பக்கம் போட்டுக்கிட்டோமா, இந்த மைனஸ் தூக்கி அந்த பக்கம் போட்டுறேன். அதாவது இந்த மைனஸ் ஏபி பை எக்ஸ் தூக்கி அந்த பக்கம் போயிடலாம். அப்போ அண்ட் இந்த சி பை டூ இங்க அப்படியே இருக்கட்டும்மா, சி பை டூ அப்படியே இருக்கட்டும். கரெக்டா? அப்போ எனக்கு எப்படி ஃபார்மேஷன் வரும்? சி பை டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆயிடும்னா, ஸோ ஏபி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாமா? சி பை டூ இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட், சாரி இந்த 2ab வரும் மூலம் அதை விட்டுட்டோம்மா இங்கே. ஐம் சாரி, ஜஸ்ட் அந்த 2ab இல்லைம்மா, இன்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணல, 2 இங்கே தான் உட்காந்துருக்கு, ரியலி சாரி. கரெக்டாக தான் வச்சிருக்கேன். ஸோ சி பை டூ இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறோமா, இது ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோமா. அப்போ எனக்கு ஃபார்மேஷன் எப்படி வருது? எக்ஸ் ஸ்கொயர் மேலே போயிடும், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஐ வில் ஹேவ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது மேலே கொண்டு போயிட்டோமா, இதை கொண்டு வந்தா இங்க 2 மேல போயிடும், சி கீழே வந்துரும்லமா. இந்த 2 தான் நான் சொன்ன முன்னாடி, 2ab டிவைடட் பை சி. கரெக்டாமா? ஆமா, எனக்கு வேணும்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்ன ஆக்சுவலி? நான் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எதை எடுத்தேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் குவான்டிட்டியா? கரெக்டா? இப்போ நான் எடுத்திருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ்ன்றது இங்க வந்திருக்கிற ஆன்சர் எனி ஆர்டர் குவான்டிட்டியா, த மோஸ்ட் ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டியாமா? மினிமைஸ் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு எடுத்திருக்கோம்லமா, அப்போ அதானே மோஸ்ட் ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எக்ஸே ஆர்டர் குவான்டிட்டி, இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல அது என்ன ஆர்டர் குவான்டிட்டியமா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஏன்னா அதை நான் மினிமைஸ் பண்ணி ஸ்லோப் எடுத்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். லோவஸ்ட் காஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ இங்க நான் அதை போடுறேன், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் எக்கனாமிக் ஆர்டர், ஆமா எக்ஸ் ஸ்கொயர் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஹோல் ஸ்கொயர்னு போட்டோமா, இஸ் ஈக்குவல் டு 2ab டிவைடட் பை சி. கரெக்டா? 2ab டிவைடட் பை சி. ஆமா, எனக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஹோல் ஸ்கொயர் வேணுமா, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வேணுமா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வேணும். அப்போ இங்கேருந்து ஸ்கொயர் தூக்கிட்டு இங்கே ரூட் அடிச்சிடுறேன். ஸோ ஃபார்முலா வில் பி வாட்? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ab பை சி. ரைட். ஸோ இப்படிதான் நான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சுக்கிட்டேம்மா. ரைட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ab by c. நிறைய புக்ஸ்ல வந்து இந்த பி, நம்ம எதை பின்னு எடுத்தோமோ அவங்க ஓன்னு வச்சிருப்பாங்கம்மா, ஆர்டரிங் காஸ்ட்ன்றதை குறிக்கிற விதமா அதை ஓன்னு வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஆர் நம்ம ஓன்னு வச்சோம்னா எப்படி வந்திருக்கோம்மா, இட் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ao by c. Right? Either way, that is your wish, right? 2ab by co, 2ao by co. லாஜிக் புரிஞ்சா போதும். அப்போ அல்டிமேட்டா என்னது? ஏன்றது ஆனுவல் கன்சம்ஷன் ஆர் ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், பின்றது ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர், சின்றது கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். ஏ ஆனுவல் ரிக்வயர்மெண்ட், ஆனுவல் நீட் ஆஃப் ரா மெட்டீரியல், எவ்வளோ ஆரம் வேணும்ன்றது. கரெக்டா? பின்றது ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர், ஓசி பிஓ போட்டிருக்கேன், ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர். சின்றது கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். அண்ட் EOQன்றது என்னமா இருக்கும்? எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டின்றது இட் இஸ் த ஆப்டிமம் ஆர்டர் சைஸ். ஆப்டிமம் ஆர்டர் சைஸ், ஆப்டிமம் ஆர்டர் சைஸ் டு minimize associated cost of material.
டு மினிமைஸ் அசோசியேட்டட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியலோட சம்மந்தப்பட்டிருக்கிற காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஆப்டிமம் குவான்டிட்டி என்ன. யூ ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ். ஸோ that it is, right? That is what we understand as economic ordering quantity. Thank you, friends.